வணக்கம் நேர்களே. நான் தான் உங்கள் லம்பா புஜாங் செல்வக் பிரசவசி. இப்போ நான் வந்து யான் தஞ்சோங் ஜாகா உங்களுக்கு எதுவும் தெரியும்ல. ஓகே, அந்த இடத்துலேருந்து ஒரு கொகை பார்த்தீங்களா, இதான் அந்த கொகை. அருமையாக இருக்கு பாருங்க. ஓகே, இந்த கொகை வந்து எவ்வளோ ஆழமாக போகுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு கொடுத்த நண்பர் பக்கத்தில் இருக்கார் பச்சி, அவர் என்ன சொல்கிறாருன்னா 90ல் வந்து கொகை நீட்டாக தான் இருந்தது. ஆனால் என்னன்னா அந்த மேலே தஞ்சோங் ஜாகா ரோடு சேரப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க பாம் போட்டு அந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிறதுக்கு இது மூடிடுச்சு அப்படின்றாரு. ஸோ இதை பற்றி இன்னும் ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்னென்ன உள்ளுக்கு இருக்குது, எவ்வளோ ஆழம் உள்ளுக்கு போகுது தெரியுதுங்களா. அப்போ நம்ம இது வந்து மனிதன் செஞ்சதா இல்லை வந்து இயற்கையை இது பார்க்குறப்ப வந்து இயற்கையாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கிரைனைட் கல், ஒரு பெரிய ஒரு கியூப் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கியூப் வந்து எந்த மனிதனாலும் வந்து நவுத்த முடியாது, அப்படி தான் இருக்குது. இது இயற்கையில இவ்வளோ தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த கியூப் வந்து தொடர்ச்சியாக இருக்கா, அந்த மாதிரி ஜியாலஜிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த இயற்கையில் மனிதன் செஞ்சுதானே. ஏன்னா நம்ம சொல்கிறோமா இல்லையா, சோழர்கள் வந்தாங்க, ராஜேந்திர சோழர் கோகை கட்டினார்னு, அந்த இதுக்கு சம்மந்தப்படுத்தலாமா? இது ஒரு ஆய்வு தான். ஓகேங்களா. பாய் ஃப்ரம் லம்பா புஜாங் செல்வகுமார் பெரியசாமி.